திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்வரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வி அப்பர் சுவாமிகளுடைய 4ஆம் திருமுறை பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கின்ற அந்த பாங்கிலே இன்றைய தினம் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருளி செய்த பதிகம் 34வதாக எண்ணிடப்பட்டு இருக்கக்கூடிய பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமறைக்காட்டிலே பல காலம் சுவாமிகள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் பாண்டிய நாடு நோக்கி பயணமானார். அப்படி திருமறைக்காட்டிலே இருக்கிற பொழுது பல பதிகங்களை அருளி செய்ததாக சேக்கிழார் பெருமானே குறிப்பிடுவார். அப்படி அருளி செய்த அந்த பதிகங்களில் ஒன்றுதான் இப்பொழுது நாம் காண இருக்கிற அந்த பதிகமும். அந்த திருமறைக்காடருடைய மணிவாயிற் கதவை திறந்தும் அடைத்தும் தமிழ்ப்பதிகங்களால் பாடிய பெருமக்கள் நம்முடைய சமய குறவர்கள். அதாவது திருக்கோயிலை திறக்கவும் மூடவும் வல்லமை உடையது இந்த பதிகங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த பதிகங்கள் நம்முடைய உள்ள கதவை உயர்ந்த ஞான செய்திகளுக்காக திறக்கவும், அதே நேரத்தில் வேண்டாத விரும்பத்தகாத செய்திகள் உள்ளே நுழைவது போது அதனை தடுக்கவும் நம்முடைய பதிகங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன என்பது நமக்கு தெளிவு. எனவே அகக்கதவை திறப்பதற்கும் மூடுவதற்கும் இந்த தமிழ் பதிகங்கள் நமக்கு மிகச்சிறந்த சாதனங்களாக விளங்குகின்றன. அப்படி நாம் பார்க்கிற பொழுது இந்த பதிகங்கள், தமிழ் பதிகங்கள் இறைவனுடைய வேதங்களுக்கு சமமானவை என்று நம்முடைய அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். திருமறை நம்பர்தாம் முன்பு அருளி செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரானார்வால் உக்கவரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லவர் என்று தெவிச்சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் சொல்லுவதை இவர்கள் சொல்வார்கள், சிவபெருமான் செய்வதை இவர்கள் செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த வல்லமையை சொல்லுகிற பொழுது சிவபெருமான் சொன்ன வேதத்தை தமிழிலே சொன்னவர்கள், சிவபெருமான் செய்த செயலை இவர்கள் செய்தவர்கள். சிவபெருமான் செய்த வேதம் தான் கதவை அடைத்தது, இவர்களும் தமிழினாலே கதவை அடைத்தார்கள், கதவை திறந்தார்கள். அந்த வல்லமை தமிழுக்கு உண்டு, தமிழ் பதிகங்களுக்கு உண்டு. நம்முடைய வினைகளை போக்கி நம்மை
துன்பங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை திருப்பதிகங்களுக்கு உண்டு. அன்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன். என்னன்னு கேட்டால், துன்பம் வருகிற பொழுது எந்த பதிகத்தை படிப்பது என்று கேட்கிறார். இந்த பதிகம் படிக்கலாமா, அந்த பதிகம் படிங்க, அது பலன் தரும் தான். ஆனால் அப்படி இல்லாமல் துன்பம் வருவதற்காக காத்திருக்காமல் எப்பொழுதுமே பதிகங்களை படிக்கக்கூடிய ஒரு மரபை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தினந்தோறும் பதிகங்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். தினந்தோறும் பதிக வாக்கினாலே பெருமானை வணங்க வேண்டும். அதை ஒரு வழக்கமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்படி இல்லாமல் துன்பம் வருகின்ற பொழுது அதனை எடுப்பது, பிறகு தலைவலி வந்தால் மருந்து சாப்பிட்ற மாதிரி, அப்படி வேண்டாம். தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு இது தடுக்கும் மருந்து, அதை நாம் உணர வேண்டும். அதாவது நம்முடைய துன்பங்களை நீக்குவது என்பதற்கு முன்பாக நம்முடைய துன்பங்கள் வாராமல் தடுப்பதற்கு பதிகங்கள் மிகப்பெரிய சிறந்த சாதனங்களாக விளங்குகின்றன. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, the cost is also less in prevention rather than in curing. ஆகையினால நாம் இதனை நோய் நீக்கும் மருந்து என்று பார்ப்பதை காட்டிலும் நோயே வராமல் தடுக்கும் மருந்து. அதை சொல்லுகிறார் நம்ம ஞானசம்பந்தர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவா எனவே வரம் பெறுவர். பேய் அடையா தடுக்கிறது, அடைஞ்சுட்டா பிரிவெய்து நீக்கிறது, ரெண்டும் செய்யும். அப்போ சொல்லுகிற பொழுது இந்த பதிகங்களுக்கு இந்த தடுக்கும் சக்தி ரொம்ப அதிகம் நம்முடைய தமிழ் பதிகங்கள். ஆகையினால மரபாக இந்த பதிகங்களை ஓதுவதை ஒரு மரபாக வைத்து காலையில் ஒரு பதிகம், மாலையில் ஒரு பதிகம் என்ற பதிகங்களை ஓத வேண்டும், அவற்றால் பயன்பெற வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பதிகங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகமாக இருப்பதை நாம் அனுபவிக்கலாம். இப்போ முற்றோதல் என்று சொல்லுகிறார்கள். சிறப்பு, முற்றோதல் சிறப்பு. அதில் ஒரே நாளில் எல்லாத்தையும் ஓதுவது, ஒரே நாளில் எல்லாவற்றையும் ஓதுவது சிறப்பு என்றாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஓதுவது என்பது தான் ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு நாளும் ஓதுவது என்பது ரொம்ப சிறப்பான செயல். அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு எத்தனை நேரம் ஆகிடப்போகுது? ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, பதிகத்தை பாடுவதினாலே வழிபாடு நிகழ்கிறது. பதிகத்தை பாடுவதினாலே வழிபாடு நிகழ்கிறது. பதிக வழிபாடு, அதை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆகையினாலே நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கிற சொத்து யாருக்காவது இருக்கா? 12,000 பாட்டு, 12,000க்கு மேலே 4,000 பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம். 3 மடங்கு நம்மகிட்ட இருக்குது 12,000 பாட்டு. அந்த 12,000 பாடல்கள் அது என்ன சொல்கிறது, பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்து நாம் நம்முடைய வினைகளை நீக்குவதற்கும் நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கும் அவற்றை ஓத வேண்டும். சரி, இன்னைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு என்ன பதிகம்?
திருச்சிற்றம்பலம். தேரையும் மேல் கடாவி திண்ணமாத்தெழுத்து நோக்கி ஆரையும் மேல் உணரா ஆண்மையான் மிக்கான் தன்னை பாறையும் விண்ணும் அஞ்சப் பரந்த தோள்முடி அடர்த்து காரிகை அஞ்சல் என்பார் கலிமறை காடனாரே. கலிமறை காடனாரே. போன பதிகத்திலே எல்லாம் மாமரை காடனாரே மாமரை காடனாரேன்னாரு. இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா வேற வேற பேர் சொல்லுவார். அணிமறை காடனாரே, கலிமறை காடனாரே, திருமறை காடனாரே என்று வேற வேற பெயர்களை சொல்லி அழைப்பார். மகிழ்ச்சி. ரெண்டாவது என்னன்னா, இந்த பதிகம் ஒரு ஸ்பெஷல் பதிகம். என்னன்னா 10 பாட்டிலேயும் ராவணன் செய்தி தான். 10வது பாட்டில் தானே சொல்லுவார். ஆனா இதுல பார்த்தா ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த ராவணனோட செய்தி. அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, 10 பதிகத்தினுடைய 10வது பாட்டை எடுத்து போட்டாங்களோ அப்படின்னு தோணுகிறது. எத்தனையோ பதிகங்கள் கிடைக்கலையே. அந்த கிடைக்காத பதிகங்களில் அது மற்ற கிடைக்காத பதிகங்களுடைய அந்த திருக்கடை காப்பு பாடலை மட்டும் எடுத்து சும்மா சொன்னேன். இந்த பதிகத்தில் எல்லாமே மறைக்காடனாரேன்னு முடியறதுனால 10 பதிகமும் மறைக்காட பதிகமாக தானே இருந்திருக்கணும். ஆகையினால இருந்ததோ என்னவோ தெரில. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பதிகத்தில் 10 பாடல்களையும் ராவணன் ஆணவத்தை அழித்த அந்த செய்தி தான் வருது. ஆணவம் ஆன்மாவுக்கு அறிவில் நோய் போல பீடிச்சிருக்கு. ஆன்மா அறிவில் நோய் போல இந்த ஆணவம் பீடிச்சிருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு சிறப்பான மருந்து இந்த நீர் பூசிய அடியார்களையும் ருத்ராட்சம் அணிந்த அடியார்களையும் 5 எழுத்து ஓதும் அடியார்களையும் எஞ்சான் உடம்பும் கூணி குறுக வணங்குதல். அது என்ன நினைக்கிறாங்க, அவரு நல்லவரா கெட்டவரா எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். திருநீர் பூசியிருக்கார், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கார், வணங்கி. 5 எழுத்து சொல்லுகிறார், வணங்கி. அப்படி உடம்பு வணங்குகிற பொழுது ஆணவமும் வணங்கும், வளையும். சாமி கிட்ட நெருங்க விடாம நம்மளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறதே ஆணவம் தான். அருணகிரிநாதர் சொல்லுவார், இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த இருநோய் மலம்ங்கிறது ஆணவ மலம். அதை நீக்கணும். ராவணன் ஆணவத்தினுடைய வடிவம். இவ்வளவு பண்ண ஆணவத்தோட. இந்த ஆணவம் எப்படி அழிச்சாரு சாமி, அவன் எப்படி ஆணவத்தோட இருந்தான், எல்லாத்தையும் இதுல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். தேரை எடுத்துக்கிட்டு வராங்க, வேகமா போறான், டுவர்ட்ஸ் நார்த்து போறான் போல இருக்கு. எங்க போறானோ தெரியல, போறான், வேகமா போறான். நீங்க பாத்தீங்கன்னா இவன் இருக்கிறது இலங்க, அது நார்த்தில் அந்த எண்டில் இருக்கு. இன்னைக்கும் இமயமலை மவுண்ட் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பசில் தான் இன்னைக்கும். அது மேலே இவனுடைய தேர் போகணும்னு இவன் முயற்சி பண்றான், முடியல. தேரோட்டிய விரட்டுறான், இந்த மேல தூக்குங்களாம். எதை? இந்த சாப்பரை
சாப்பிட்றதுனா அந்த விமானத்தை தூக்குன்ற மாதிரி மேலே தூக்குங்களாம். தூக்குன்னா மேலே இருந்த இடத்துல தூக்க முடியதை தவிர்த்து ப்ரொசீட் பண்ண முடியல. இமயமலையை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கு, இன்னைக்கும் சொல்றாங்க. இமயமலையில் இறங்கல, அதை விட உயரமாக இருக்க எவரெஸ்ட்ல கூட கொஞ்சம் இறங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இமயமலையில் இறங்க முடியல அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது ஒரு ஃபீல்டு இருக்கு. அதை எப்படி உணர்ந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஆணவத்தினால அந்த மலையை கடக்க முயற்சி செய்ய இன்னைக்கும் பலமாக தான் போகுது எல்லாமே. அந்த இமயமலை இதுவும் வளமாக தான் போயிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், இது தினம் நம்ம இந்த பக்கம் தான் போகணும், இந்த மலையை எடுத்து இப்படி வச்சோம்னா இந்த பேசேஜ் கிளியர் ஆகிடும், நம்ம போயிடலாம், இது வந்து ரெகுலர் ரூட் ஆக்கிடலான்ட்டு அவன் முடிவு பண்ண. தேரையும் தேரையும் மேல் கடாவி. மேல் கடாவி என்று சொன்னால் கடாவு மேலே, கடாவுதல் செலுத்துதல், மேலே செலுத்து என்று திடமாய் ரொம்ப வலிமையோடு ரொம்ப அழுத்தந்திருத்தமாக தெளித்து அதட்டி யார தேரோட்டிய. அப்படி அவனால் முடியலன்னா அவனை தெளித்து அவனை வந்து ரொம்ப கோபத்து, என்ன நீ ஓட்டுற தேரு, நீங்க மேல ரைஸ் பண்ணி ஓட்ட தெரியாத, நிறுத்திட்டு போலங்கிற அப்படின்னு பார்த்தா இவனுக்கும் அது முடியல. நோக்கினா தெளித்த பிறகு தானே முயற்சி செய்கிறான், முடியல. அதனை நோக்கி ஆரையும் மேல் உரன ஆண்மையான் மிக்கான் தன்னை பாறையும் இன்னும் மஞ்ச பரந்த தோள் முடியடர்த்து காரிகை அஞ்சல் என்பார் கலிமறை கடனரே. ஆரையும் மேலுரா ஆண்மையான், ஆரையும் மேல் உணரா ஆண்மையான்னாரு. அவன் தனக்கு மேல ஒருத்தரும் கிடையாதுன்னு நினைச்சானா. யாரை, எல்லாரும் தனக்கு கீழே, தனக்கு மேல ஒருத்தருமே இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு நினைப்பான். அப்படிப்பட்ட ஒரு வலிமை உடையவனாக தன்னை கருதினான். மிக்கான் தன்னை ஆரையும் மேலுணரா ஆண்மையான் மிக்கான் தன்னை, ஆண்மையால் மிக்கான், இந்த ஆளுமை திறத்திலே மிக்கவன் தன்னை பாறையும் விண்ணும் அஞ்ச பரந்த தோள் முடியடர்த்து. இவன் நசுங்கினதை பார்த்து பாரு விண்ணும் அஞ்சிச்சான். பாறையும் விண்ணும், பாருன்னா நில உலகம், விண்ணுனா விண்ணுலகம், பாறையும் விண்ணும் அஞ்ச நடுங்க பரந்த தோள் 20 தோள் 10 தலை முடி அடர்த்து இந்த மலைக்கு கீழே வச்சு ஒரு நசுக்கி அம்பாளை பார்த்து இப்ப பயப்படாத அப்படின்னாராம். காரிகை அஞ்சல் என்பார். அப்புறம் காரிகை அஞ்சு இருக்கிறான்னு அர்த்தம். ஒன்றும் பயப்படாது, மேட்ரு செட்டில்டு, பையன் மாட்டிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள்ல மியூசிக் வரும் அப்படின்ட்டாரு. காரிகை அஞ்சல் என்பார் கலிமறை காடனாரே. செழிப்பு மிக்க அந்த திருமறை காடனார் சொன்னார் என்று அதனை குறிப்பிடுகின்றார். முக்கி முன் வெகுண்டெடுத்த முடியுடை அரக்கர்கோனை நக்கிருந்து ஊன்றி சென்னி நாள்மதி வைத்த எந்தை அக்கரவு ஆமை பூண்ட அழகனார் கருத்தினாலே தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே.
முக்கி முன் வெகுண்டு எடுத்த முடியுடை அரக்கற்கோடை நக்கிருந்து ஊன்றி சென்னி நான்மதி வைத்த எந்தை அக்கு அரவு ஆமை பூண்ட அழகனார் கருத்தினாலே தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே. தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே. முக்கு நாணம் முக்கும் போதே ஜாகிரதையா இருக்க வேண்டாம். சும்மா சாதாரணமாக எடுக்க முடிஞ்சா எடுத்துடணும். ரொம்ப முக்குனா ஆபத்து. முக்கியனா வலிமையெல்லாம் ஒன்றாக திரட்டி மூச்சை அடக்கி முன் வெகுண்டு எடுத்த முக்கி. முதல்ல இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு திரும்ப ரொம்ப கோபம் வந்துருச்சான். கோபம் வந்த உடனே கையை எல்லாத்தையும் உள்ள விட்டான். முதல்ல 2 கை, அப்புறம் 4 கை, அப்புறம் 6 கை, இப்படி எல்லா கையும் உள்ள விட்டு தலையாலையும் தூக்கி பண்ணியிருக்கிறான். வெகுண்டு கோபித்து எடுத்த முடியுடை அரக்கர்கோனை. இந்த அரக்கர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ராவணனை நக்கிருந்து ஊன்றி சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். பையன் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் இங்கே வந்துட்டான். நக்கிருந்து ஊன்றி சென்னி நான்மதி வைத்த எந்தை. அதில் நக்கிருந்து சென்னி ஊன்றின்னு வச்சுக்கணும். அதை தலையையே உள்ள விட்டு தூக்கியிருக்கான். சென்னி ஊன்றி நக்கிருந்து சென்னி ஊன்றி நான்மதி வைத்த எந்தை. இப்ப நக்கி இருந்தது யாரு அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த பெருமான் பின்னால் சொல்லுவார். அவர் நகுந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கேயும் பார்க்கிற பொழுது இவன் ஒரு ஏழரை சிரிப்போடு தான் முதல்ல போனான். இதை தூக்கிறது ஒரு பெரிய வேலையா, இந்த மலையெல்லாம் ஒரு சமாச்சாரமா அப்படின்னு நினைச்சுதான் போனான். நக்கிருந்துன்னா ஏளனத்தோடு சென்று தலையை தூக்கி தூக்கி நான்மதி வைத்த எந்தை, நாள்மதி வைத்த எந்தை, இளம்பிரையை தன்னுடைய தலையை சிரசிலே சூடி இருக்கக்கூடிய எந்தை, சென்னி ஊன்றி நான்மதி வைத்த எந்தை அப்படின்னு அப்படி வராது என்று உரையாளர்கள் பேசுகிறார்கள். அதனால தான் சென்னி ஊன்றி நான்மதி வைத்த எந்தை, நான்மதி வைத்த எந்தை அப்படின்னுட்டு. நக்கிருந்து ஊன்றிய அப்படி சொன்னா அப்ப இப்படி ஒரே சொல்லலாமா? நக்கிருந்து ஊன்றி நான்மதி வைத்த எந்தை, நக்கிருந்து சென்னி ஊன்றி நான்மதி வைத்த எந்தை. அப்ப இப்படி சொல்லலாம். இது கூட சரியா இருக்கு பொருள். இதனால் பொருள் கொள்வது கடினமாக இருக்கிறது என்று உரையாளர்களை சொல்லுகிறார்கள். இந்த பாடல் பதிகம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு. அப்ப நக்கிருந்து ஊன்றி சென்னி நான்மதி வைத்த எந்தையை எப்படி சொல்லணும்? நக்கிருந்து சென்னி ஊன்றி. சென்னி ஊன்றி என்று சொன்னால் சென்னி என்பது ராவனுடைய தலை, நக்கிருந்து என்பது சிவபெருமான். சிவபெருமான் நகுந்து சிரித்து இளஞ்சிரிப்போடு அவனுடைய தலையிலே ஊன்றிய நான்மதி வைத்த எந்தை, நான்மதி வைத்த எந்தை நக்கிருந்து சென்னி ஊன்றினார். நான்மதிங்கிறது பிறை, இளம்பிறையை வைத்திருந்த எங்கள் பெருமான் நக்கிருந்து சென்னி ஊன்றினார். சிரிச்சு இளந்து சிரிப்போடு அவனுடைய சிரசை ஊன்றினார். ஆக்கு அக்கு அரவு ஆமை பூண்டழகனார் கருத்தினாலே. அக்கு அரவு அரவு ஆமை பூண்டழகனார் கருத்தினாலே. எதனால வைத்தார்னாரு?
அக்கு அரவு ஆமை பூண்ட அழகனார் எந்தை அக்கு அரவு ஆமை பூண்ட அழகனார் நான்மதி வைத்த அக்கு அரவு ஆமை பூண்ட அழகனார் கருத்தினாலே ஊன்றினார். இவன் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்ற கருத்தினாலே ஊன்றினார். வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு ஆணவம் அதிகமா இருக்கு. அந்த ஆணவத்தை நாம அடக்குவோம் என்று சொல்லி அதனை அடக்கினார். தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை கடனரே. தெற்கு என்று சொன்னால் நீரை தேக்கி பிடித்திருக்கக்கூடிய அல்லது தம்மாட்டு தன்னிடம் கொள்ளுகின்ற அலைகள். தெற்கு நீர் திரை என்றால் அலை. அந்த நீரை தன்னிடம் தேக்கி வைத்திருக்கின்ற அலைகள். அது மோதும் திருமறை காடனாரே. அது மோதுகின்ற கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய திருமறை காட்டின் அதிபதியே, திருமறை காட்டிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றவரே என்று குறிப்பிடுகின்றார். மிக பெருத்து உலாவ மிக்கானுக்கு ஒரு தேர்கடாவி. மிக பெருத்துலாவ மிக்கானுக்கொரு தேர்கடாவி அகப்படுத்தென்று தானும் ஆண்மையால் மிக்கு அரக்கன் உகைத்தெடுத்தான் மலையை உண்டலும் அவனை அங்கே நகைப்படுத்தருளினார். ஊர் நான்மறை காடுதானே. மிக பெருத்து உலாவ மிக்கான் நக்கொரு தேர்கடாவி அகப்படுத்து என்று தானும் ஆண்மையான் மிக்கரக்கன் உகைத்து எடுத்தான் மலையை உண்டலும் அவனை அங்கே நகைப்படுத்தருளினான். ஊர் நான் மறை காடுதானே, திருமறை காடுதானே, அணிமறை காடுதானே, மாமரை காடுதானே, கலிமறை காடுதானே, நான் மறை காடுதானே. இந்த மறைக்காடுக்கு எத்தனை அடை போடுறாரு சாமி. தனியா மறைக்காடு நம்ம திருமறைக்காடுன்னு சொல்லுவோம். அவர் நான்மறைக்காடு, கலிமறைக்காடு, அணிமறைக்காடு எல்லாம் அப்படி எல்லாமே சொல்லி மகிழ்கிறார். மறைக்காடு மிக பெருத்து ராவணனை தான் தாண்டி இருப்பானாம். தாண்டினா நம்ம 2 கையை நீட்டினா வச்சுக்கோங்க. இந்த 2 கை நீட்டின அளவு தான் அவனுக்கு ஒரு கை சைஸு. 2 கை நீட்டிருக்கல. இந்த கையில் இந்த கை தெரியலையோ, சரி 2 கை நீட்டிருக்கோம்ல, இந்த விரல் நுனியிலிருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் லெங்க் என்னவோ அதுதான் அவனுக்கு ஒரு கையினுடைய வருமானம். தாண்டி இருப்பான் பாரு. மிக பெருத்து ரொம்ப அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருத்து இருக்குமா. மிக பெருத்து உலாவ மிக்கான். எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டே இருப்பான். எப்பதான் உள்ள உட்கார உலாவ மிக்கான்னாரு. உலாவுதல்னா ஊர் சுத்துதல். ஊர் சுத்துறதுல பெரிய ஆளு. உலாவ மிக்கான் அதுல ரொம்ப மேம்பட்டவனாக விளங்குகிறவன். நக்கு நகைத்து தேரோட்டியை பார்த்து கடாவு தேரை செலுத்துக, அகப்படுத்து, தாண்டிடுவோம். நம்ம ஒரு தம்பு கூட மேலே ஏறிடும். இதெல்லாம் மலையை மேலே கடக்கிறது ஒரு கஷ்டமா? அவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். இந்த மலையை கடக்கிறது ஒரு கஷ்டங்கிற. அகப்படுத்து, இந்த மலையை தாண்டுக. இரு நானும் ட்ரை பண்றேன்னு இவனும் அந்த தேரை செலுத்த முயற்சி செய்திருக்கிறான். தானும் ஆண்மையால் மிக்க அரக்கன். சரி இதெல்லாம் சரிப்படாது, நான் இதை எடுத்து நவுத்தி ஓரமாக வச்சிடறேன்ட்டான். மிக்கு அரக்கன் உகைத்து எடுத்தான் மலையை உண்டலும் அவனை அங்கே. பார்த்துக்கிட்டே இருக்காரு. உண்டலும் அவனை அங்கே நகைப்படுத்தி அருளினான். நகைப்படுத்தி
அடக்கினான்னு சொல்லாம அருளினான்னு அதுவும் ஒரு விதமான அருள் தான். நம்முடைய ஆணவத்தை சுவாமி அடக்கிறது கூட அருள் செய்யறது தான். நமக்கு திடீர்னு ஒரு கொட்டு வச்சுட்டாருன்னு வச்சுங்க, சத்தம் போடாம சரி என்னவோ என்னவோ பண்ணி இருக்கிறோம், கொட்டி இருக்காரு அப்படின்னு உட்கார்ந்துட்டு பேசாம ஏதோ தப்பு செய்யறது அவரு அது கிடைக்குது. கொட்டு அவரு கொட்டுவாரு நிச்சயமா, அது மாதிரி செய்வார். நகைச்சாரை தவிர அருளினவர் அவரு. முதல்ல நகைச்சார், அப்புறமா அருளினார். கடைசியில் கூட சொல்றாரு வாழ் கொடுத்தாருன்றார். நகைப்படுத்தருளினான் ஊர் நான் மறை காடுதானே அந்தரத்தேர்கடாவி யாரிவன் என்று சொல்லி உந்தினான் மாமலையை உண்டலும் உள்ளரக்கண் பந்தமாம் தலைகள் 10 வாய்கள் விட்டலறி வீழ சிந்தனை செய்து விட்டார் திருமறை காடனாரே. ஒன்றும் செய்யலையா அவரு, கார்வரில் எடுத்தாரு, அமுக்கினாரு, இவனை தட்டி சிந்தனை சங்கல்பம் செய்தாராம். சங்கல்பம் செஞ்சாலே எல்லாமே நடக்கும் இல்லையா? அவர் சங்கல்பம் செஞ்சாலே போதுமே. ரொம்ப பெரியவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரு திருக்குறிப்பு சொன்னாலே போதும், எல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த ஆளு எனக்கு கொஞ்சம் சிரமப்படுறான் போல இருக்கு, ஏதாவது செய்யணும், அவ்வளோதான், தானே நடந்துடும் எல்லாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய போஸ்டில் இருக்கவங்க, பதவியில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் நினச்சி செய்கிறாங்க. ஆனால் இப்படி நினச்சா போதும், நடந்தது. அப்போ சிவபெருமான் செய்யணும்னு நினச்சா அவரே போய் செஞ்சுட்டு இருப்பாரா? சிந்தனை செய்து விட்டார். என்ன சிந்தனை செய்தார் அப்படின்னு கேட்டால், இந்த மலைக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் இந்த மலை நசுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவன் தூக்க ஆரம்பிக்கும் போதே நசுக்கு, நான் வெளியில் ஒடியாந்துருவான். புரியுதா உங்களுக்கு? இந்த பய வெளியில் வரக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ள போய் 10 கை வந்துருச்சா, 20 கையும் வந்துருச்சு, தலை 10 வந்துருச்சா, உள்ள வந்துருச்சு, கால் மட்டும் 2 வெளியில் இருக்கா, ரைட்டு அமுக்கே அப்படின்னு அமுக்கிவிட்டார். இதுக்கு சிந்தனை செய்து விட்டார்னு சொன்னா அவசரப்படாம, அது சில பேர் ரொம்ப அவசரப்பட்டா காஷனாகி ஓடிடுவான். எலி அடிக்கிறது எப்படி அடிப்பாங்கன்னா, எலி அதாவது திங்க வந்ததுன்னா இப்படி உடனே போனவங்க ஓடிடும். அது அந்த நெல்லை கொறிச்சு அதை தின்னு அப்படி உட்காந்து அது பண்ணிட்டு இருக்கும்போது வசமா போய் தொட்டே அப்படின்னு அடிப்பான். அது மாதிரி இந்த எலி 10 தலை எலி, சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அது 10 தலை எலி தான். அது 10 தலை எலி. அது போய் உள்ள போய் மாற்ற வரைக்கும் கரெக்டாக பார்த்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதை 10 மாம் தலைகள் 10 வந்தமாம் தலைகள் 10. பந்தமாம்னா உடம்போடு பந்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைகள், தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைகள் 10 வாய்கள் விட்டு அலறி வீழ சிந்தனை செய்து விட்டார். சங்கல்பம் பண்ணிட்டார், தப்பிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். சங்கல்பட்டார், சிந்தனை செய்து விட்டார். அந்தர தேர்கடாவி, அந்தரத்திலே தேரை செலுத்தி மேலே செலுத்துறானோ அந்தரம். யாரும் அவ்வளோ உயரத்துக்கு போக முடியாது. அவ்வளோ உயரத்துக்கு போகிற புஷ்பவிமானம் ராவணங்கிட்ட மட்டும்தான் இருந்தது அந்த காலத்தில். அந்தரம் தேர்கடாவி, மலையை பார்த்தோம், யார குறுக்க நிற்கிறதுனாலும் அவன் நினைச்சா யாரோ ஒரு ஆள் நிற்கிறான் போல இருக்குன்னு நினைச்சிட்டான். யார் இவன் என்று சொல்லி உந்தினான் மாமலையை, யாரா நிற்கிறது குறுக்க அப்படின்னு சொல்லி தடைப்படுத்தி யார் என்று கோபத்தால் கேட்டுவிட்டு உந்தினான் மாமலையை உண்டலும் உள்ளரக்கன். உடனே இந்த மாமலையை சுற்றி மேலே போக முடியாது என்று தெரிந்த உடனேயே அதனை பெயர்க்க முற்பட்டான் இந்த ஒளிமிகுந்த ராவணன். உள்ளரக்கன், உள்ளரக்கன் என்று சொல்லுவது
அந்த திருமேனியில் அணிந்திருந்த நகைகளினாலும் மற்றவற்றினாலும் அவன் ஒளி உடையவனாக தெரிந்திருக்கிறான், உள்ளரக்கன். ஆகையினாலே அவன் என்ன பண்ணா, அந்த உண்டலும் ஊண்டலும் உள்ளரக்கன் பந்தமாம் தலைகள் பத்தும் வாய்கள் விட்டலறி வீழ சிந்தனை செய்து விட்டார் திருமறை காடனாரே. உந்தினான் யார் இவன் என்று சொல்லி உந்தினான், யார் இவன் என்று சொல்லி மாமலையை உந்தினான். உந்தினான் ஊன்றலும் உள்ளரக்கன். அப்படி அந்த மலையை பேர்க்கணும் என்று முயற்சி செய்து அந்த முயற்சியிலே ஈடுபட்ட அந்த அரக்கனுடைய 10 தலைகளும் உள்ளே வரவரைக்கு காத்துட்டு இருந்தார். சிந்தனை செய்து விட்டார் திருமறை காடனாரே. தடுக்கவும் தாங்க உண்ணா தன்வலி உடையனாகி கடுக்கவோ தேர்கடாவி கை 20களாலும் எடுப்ப நான் என்ன பண்டமென்றெடுத்தானே. ஏங்க அடுக்கவே வல்லன் ஊராம் அணிமறை காடு தானே. அடுக்கவே வல்லன் ஊராம் அடுக்கவே வல்லன் ஊராம் அணிமறை காடு தானே. தடுக்கவும் தாங்க உண்ணா தன்மை. அவனுடைய வலிமை, ராவனுடைய வலிமையை தடுக்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. தடுத்தல் தாங்குதல் என்பது 2 விதம். ஒன்று டிஃபென்ஸு, இன்னொன்று அஃபென்ஸு. அஃபென்சிவா ஆடுறது, டிஃபென்சிவா ஆடுறதுன்னு 2 இருக்கு. 2மே அவன்கிட்ட பண்ண முடியாது. அவனை தடுக்கவும் முடியாது, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கவும் முடியாது, அடிச்சான தாங்கவும் முடியாது. இப்படிப்பட்ட வலிமை உடையவனா ராவணன். தடுக்கவும் தாங்க உண்ணா தன்வலி உடையனாகி கடுக்க ஓர் தேர் கடாவி. வேகமாக தான் ஓட்டுவான், ஸ்பீடு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுவான். கடுக்க ஓர் தேர் கடாவி கை 20களாலும் 20 கைகளாலும் அந்த வேகமாக ஓட்டி வந்த தேர் செல்லவில்லை என்ற காரணத்தினாலே எனக்கு 20 கை இருக்கு, நான் எடுப்பேன் நான் என்ன, நான் எடுத்து விடுவேன் என்று. எப்படி எடுத்தானா? பண்டம், ஏதோ ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி பண்டம் என்று எடுத்தான். கைலாயத்தை ஏதோ ஒரு பொருள் மாதிரி நினைச்சான். கைலாயத்தை அப்படி நினைக்க முடியுமா? அது பெருமான் குடி இருக்கிற இடம் இல்லையா? கைலாய மலை, கைலை மலை, திருக்கைலாய மலை. அவன் பண்டம் என்று எடுத்தானாக. அவன் ஏங்கி தவிக்க, அவன் வருந்தி ஏங்க அடுக்கவே வல்லான். அவனை தண்டிக்குவதற்கு வல்லவர் திருமறைக்காட்டிலே இருக்கிறவர். எனவே அந்த அடுக்கவே வல்லான், வருந்துமாறு செய்ய வல்ல சிவபெருமான் அவனை வருந்துமாறு அவனை தண்டிக்க வல்லவர் அணிமறைக்காடு, அழகிய மறைக்காட்டிலே உரைகின்றார் என்று சொல்லுகிறார். நான் முடிக்கின்ற சீரான் நடுங்கியே மீது போகான் கோள் பிடித்தார்த்த கையான் கொடியன் மாவலியன் என்று நீழ்முடி சடையர் சேரு நீழ்வரை அடுக்கலுற்றான் தோள்முடி நெறிய வைத்தார் தொல்மறை காடனாரே. நாள் முடிக்கின்ற சீரான் நடுங்கியே மீது போகான் கோள் பிடித்து ஆர்த்த கையான் கொடியன் மாவலியன் என்று நீழ்முடி சடையர் சேரு நீழ்வரை அடுக்கலுற்றான் தோள்முடி நெறிய வைத்தார். தோள்முடி உம்மை தொகை, தோளும் முடியும் நெறிய வைத்தார் தொன்மறை காடனாரே. தொல்மறை காடனாரே.
இந்த சூரியன் இருக்கிறானே அவனுக்கு ஞாயிறுன்னு பேர் இருக்கு. அவனுக்கு என்ன பேரு? ஞாயிறு. இந்த ஞாயிறுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது, நாள் இரு, நாளிரு. நாள் இரு என்று சொன்னால் இருத்தல்னா முடித்தல், நாளை முடித்து வைக்கிறவன் என்று அவருக்கு பேர். நாளிரு. நாளிரு என்று சொல்லுவதை நாளின்றுங்கிறதை ஞான்றுன்னு சொல்லுவது போல, நாளிரு என்று சொல்லுவது ஞாளிரு. இந்த நாவும் ஞாவும் வரும். நியாயமானு கேட்கறதுக்கு நியாயமானு கேட்பாங்க. நான் ஒரு இடத்துல ஞாபகம் வரும். அப்போ நாளிருங்கிறது ஞாளிருன்னு ஆகி ஞாயிறுன்னு ஆயிடுச்சு. அந்த எள்ளு போய் ஞாயிறு. ஞாயிறுங்கிறது அதாவது சூரியன் அஸ்தமன நாள் முடிஞ்சிருச்சு. அந்த நாளை முடித்து வைக்கிறவன் அவன். அந்த நாளை முடித்து வைக்கின்றவனால நாள் முடிக்கின்ற சீரான் அப்படின்னார். நாள் முடிக்கின்ற சீரான்கிறது பகலவனை குறிக்கிறது. அவன் நாளை முடித்து வைக்கின்ற ஞாயிறு. அவன் செங்கதிரோன். நாள் முடிக்கின்ற சீரான் நடுங்கியே. இந்த சூரியன் இலங்கைக்கு மேல போக மாட்டான். இலங்கைக்கு மேல போக மாட்டான், பயப்படுவான். சொல்லியிருக்கான், இலங்கைக்கு மேல போகக்கூடாது, சுத்தி போ அப்படின்னு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த கோள்களை பிடித்து ஆர்த்த கையான். கோள் பிடித்து ஆர்த்த கையான். கோள்களை கையினாலே பிடித்தன ஆணையிலே வைத்திருந்தவன். சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும். அது இன்னொரு பாட்டில் சொல்லுவார், முனிவனாய் முடிபத்து உடையான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். முனிவனாயினார், எல்லா கோள்களையும் முனிவனா. பார்க்குற பார்வையில் நடுங்குவாங்க. அந்த மாதிரி கோள்களை ஆர்த்து கோள் பிடித்தார்த்து, கோள்களை எல்லாம் தன்னுடைய ஆணையில் வைத்திருந்த கொடியன் மாபலியன். நீழ்முடி சடையர் சேரு நீழ்வரை எடுக்கலுற்றான். நான் மாவலியன் என்று அந்த கொடியன் மாவலியன் என்று ஆத்த கையான் கொடியன் தான் மாவலியன் என்று நீழ்முடி சடையர், நீண்ட முடி சடையே தனது திருமுடியாக உடைய பெருவான் சேரு நீழ்வரை, அவர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இமயமலையை எடுக்கல் உற்றான். எடுத்தான் இல்லை, எடுக்கல் உற்றான். எடுக்க ஆரம்பிச்சா அவனுடைய தோள் முடி நெறிய வைத்தார் தொன்மறை காடனாரே. அவனுடைய தோள் முடி இவற்றை நெறியுமாறு செய்தார் தொன்மறை காடனார் என்று குறிப்பிடுகின்றார். அணிமறை காடனார், மாமரை காடனார், நான்மறை காடனார், கலிமறை காடனார், நான்மறை காடனார், தொன்மறை காடனார். 10 வாய் இரட்டி. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு வாயில அலர்னாலே பார்க்க பயங்கரமா இதாக கன்றாதியா இருக்கும். 10 வாயிலையும் அலறி இருக்கான். 10 வாய் இரட்டி கைகள். 10 வாய் 2 பங்கு கைகள்னா 20 கைகள். 10 வாய் இரட்டி கைகள் உடையன் மாவலியன் என்று பொத்திவாய் தீமை செய்த பொறுவலி அரைக்கரிகோனை. அதாவது கண்ணுங்காது வச்ச மாதிரி தீமை செய்வான்களாம். தீமை செய்யறது யாருக்கும் தெரியாம வாய் பொத்தி தீமை செய்வானாம். தீமை செஞ்சது எப்படி செஞ்சான், எங்க செஞ்சான் ஒன்றும் தெரியாது. ஆனா தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நல்ல பையன் மாதிரி இருப்பான், நல்லவன் மாதிரி இருப்பான். எங்க வேட்டு, எங்க யாருக்கு கொடுமை, யாருக்கு கெடுதல் செஞ்சிருக்கான்னு தெரியாது அவருக்கு.
போர் புரிவதிலே வலிமை உடைய இந்த அரக்கர்களுடைய கோணாக இருக்கக்கூடிய ராவணனை கத்தி வாய் கதற அன்று கால் விரல் ஊன்றி இட்டார். முத்துவாய் திரைகள் மோதும் முதுமறை காடனாரே. கத்தி வாய் கத்தி 10 வாய் கத்தி 10 வாய் கத்தி கதற 10 வாயிலும் கத்தி கதற அன்று கால் விரல் ஊன்றி இட்டார். தன்னுடைய காலினுடைய விரல்களை ஊன்றி அவனுக்கு அந்த மலையின் கீழே இட்டார். முத்துவாய் திரைகள் முத்துக்கள் போல நீர்த்தவரைகளை கொண்டு வந்து கரையிலே மோதுகின்ற அலைகள் சிறந்து விளங்குகின்ற திருமறை காடு அங்கே அருள்வாளிக்கின்றவர் என்று குறிப்பிடுகின்றார். பக்கமே விட்ட கையான் பாங்கிலா மதியனாகி புக்கணன் மாமலைக்கு போதுமாறறிய மாட்டான். மிக்க மாமதிகள் கட்டு வீரமும் இழந்தவாறே நக்கண பூதமெல்லாம் நான் மறை காடனாரே. பக்கமே விட்ட பக்கத்தில் விட்ட கைகள், கிளைத்து எழுந்த கைகள், அதெல்லாம் கையெல்லாம் மரத்துக்கு கிளை வந்த மரத்து தான் அவனுக்கு. 20 கை இருந்தால் அப்படிங்க இருக்கும். 20 கை. பக்கமே விட்ட கைகள், பக்கமே கிளை விட்ட கைகள். பாங்கிலா மதியனாகி பொருத்தமில்லாத அறிவுடையவன். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது வலிமையும் ஆற்றலும் இருக்கிறவர்கள். இந்த வலிமையும் ஆற்றலும் இருக்கிறவர்கள் வலிமை அதிகமாகி போனால் அந்த வலிமையும் ஆற்றலும் மிக்கவர்களுக்கு வலிமையும் ஆற்றல் அதிகமாகி போனால் அறிவு குறைஞ்சி போடும். ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துகிறவனுக்கு அறிவு குறைந்து போகும். அறிவை அதிகமாக பயன்படுத்துகிறவனுக்கு ஆற்றல் குறைஞ்சி போகும்னு சொல்ல முடியாது. ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துகிறவனுக்கு அறிவு குறைந்து போகும். அது சொல்லுகிறார். பாங்கிலா மதியனாகி. ஏன் பாங்கிலா மதியனாகி அறிவு 10 அவனுக்கு குறைஞ்சி போச்சுன்னு ஏன் சொன்னதுன்னா காரணம் சொல்றாரு. மலையின் கீழே பூந்தாயா, இப்ப மலையை தூக்கிவிட்டு உள்ள பூந்தாயா, பூந்தவனுக்கு வெளியில வர முடியுமான்னு யோசிக்க வேண்டாமான்னு கேட்கிறாரு. ஒருத்தர் உள்ள போறான்னு வச்சுக்கோங்க, வெளியில வர்றதுக்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு தான். ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், காத்து இருக்கே அது கள்ளன் மாதிரின்னாரு. காத்து கள்ளன் மாதிரின்னாரு. என்ன கள்ளன்னாரு? கள்ளன் எப்பவுமே திருட போனான்னா வெளியில வர்றதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்பான். புகுந்த வழி வர முடியலன்னா வெளியில போறதுக்கு வேற என்ன வழி அப்படின்னு பார்ப்பான். புகுந்த வழியில வர முடியாது, வெளியில போறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து வச்சுட்டு தான் போவாங்க. அது மாதிரி காத்தும் வெளியில போறதுக்கு வழி இருந்தால் தான் உள்ள வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இவர் சொல்றாரு, அவன் மாமலை கீழே போனானே திரும்ப வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்துருக்கணும்ல, பார்க்கல. போதுமாறு அறிய மாட்டான். வெளியில போகிற வழியை அவன் அறியவில்லை, மாட்டிக்கிட்டான். ஒருவேளை மலைகளை கீழே இறங்கிச்சுன்னா விருட்டுன்னு வெளியில போறது எப்படின்னு பார்த்துருக்கணும் இல்ல, மலை தாமேல விழுந்தா என்ன பண்றதுன்னு பார்த்துருக்கணும் இல்ல, இல்லைங்களா? இப்போ உன்னை தூக்கி நிறுத்துறோம், விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு முட்டு கொடுத்துட்டு இல்லை உள்ள போகணும். கையை பிடிச்சி தூக்கிட்டு உள்ள போனா சொத்துன்னு வந்துருச்சு. புக்கணன் மாமலைக்கு போதுமாறறிய மாட்டான். மிக்க மாமதிகள் கட்டு. இதுவரைக்கும் தன்னுடைய அந்த மிகுந்த அந்த வலிமையை, தன்னுடைய அறிவை ஆட்சியை செலுத்துவதிலே செலுத்தி கொண்டிருந்ததாக எண்ணி இருந்தவன் இவரது உள்ள போய் மாட்டினோடனே மதிகள் மிக்கமா மதிகள் கட்டு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. மதியும் போச்சு, வீரமும் போச்சு. மதிகள் கட்டு வீரமும் இழந்தவாறே. வீரமும் போச்சு, மதியும் போச்சு, அறிவும் போச்சு, வீரமும் போச்சு. இந்த மலையில இருந்த பூதங்கள்லாம் வேடிக்கை பார்த்து சிரிக்குதான். ராவணனை காட்டி காட்டி இந்த பூதங்கள்லாம்
அந்த குட்டி பூசத்தை கூட்டுவா, வேடிக்கை பார்ப்போம். அதுக்கு இது மாதிரி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கூட்டுவா இங்கே பாரு ஒருத்தர் தத்தைக்கா தவைகளை மாதிரி கை கால அடிச்சுட்டு ஒருத்தன் மாட்டிகிட்டு இருக்கான் பாரு. மிக்க மாமதிகள் கட்டு வீரமும் கிழந்தவாரே நக்கண பூதமெல்லாம் நான் மறை காடனாரே. நானஞ்சு கையனாகி நன்முடி பத்தினோடு பானஞ்சு முன்னிழந்து வாங்கிலா மதியனாகி நீள் அஞ்சு தான் உணரா நின்றெடுத்தானை என்று ஏனஞ்சு கைகள் செய்தார் எழில் மறை காடனாரே. நானஞ்சு கைகளான், நாலஞ்சு கையன்னாரு, 4-5 அர்த்தம் அதுக்கு. 4-5 20 கை. நானஞ்சு கையனாகி 20 கரங்களை நன்முடி பத்தினோடு, நல்ல முடி ஒழுங்காக தான் இருந்துச்சு. தலைமுடின்னா அந்த கிரீடத்தோடு இருக்கக்கூடிய அந்த முடி. நானஞ்சு கையனாகி நன்முடி பத்தினோடு பான் 5 முன்கிழந்து, 5 முன் பான் இழந்து. இந்த சாமகானம் பாடினானே, பான்னா சங்கீதம், அந்த சாமகானத்தை முதலிலேயே பாடியிருக்கலாம். சிவபெருமான் இருக்கிற மலையாச்சேன்னு பாடி தொழுது நலம் பெற்று இருக்கலாம். அதை விட்டு 5 முன் 5 தவித்து வருந்துவதற்கு முன்பு பான் என்று சொல்லக்கூடிய சாமகானம் பாடுவதை இழந்து பாங்கிலாம் மதியனாகி, சிறப்போடு செயல்படுகின்ற அந்த மதியை இழந்தவனாகி தன்னுடைய வலியை நம்பி ஆணவத்தாலே நீளஞ்சுதான் உணரா, அந்த 5 எழுத்தை உணராதவனார். நீள் 5, நெடிய பொருளுடைய 5, அந்த 5 எழுத்து, அந்த 5 எழுத்தினுடைய உண்மையை உணராமல், எல்லாமே சிகாரம்தான் என்று யகாரம் உணராமல் உணரான் நின்று எடுத்தானை. அப்படி நின்றவன் மலையை எடுத்தானை. அன்று ஏனஞ்சு வலிமை 5 மாறுனார். வலிமை 5 மாறுன்னா, ஐயோ இனிமேல் இந்த கைகள் நமக்கு பயன்படுமா, இந்த 20 கை இனிமேல் நமக்கு பயன்படுமா, இல்லை பயன்படாமல் ஒடிஞ்சிருமா, எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சா திரும்ப சேருமா, எலும்பு ஒடிஞ்சா சேரும், நொறுங்குனா என்ன ஆகும், என்ன செய்வது, ஏன் 5 கைகள் செய்தார் எழில்மறை காடனாரே. அந்த மாதிரி அவனை தன்னுடைய வலிமையெல்லாம் போகுமாறு செய்தது மட்டுமல்லாமல் 5 செய்தார். எதற்கு, மீண்டும் இந்த வல்லமை நம் உடம்புக்கு கிடைக்குமா, நம்மால் முடியுமா என்று 5 செய்தார். ஏனஞ்சு கைகள் செய்தார் எழில் மறை காடனாரே. கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட. சந்தர்ப்பத்தை சொல்றார். இது எப்போ அந்த மலையை தூக்கு அப்படின்னு அப்பசாமி சொல்றாருன்னா அதுக்கெல்லாம் அப்பீல் உண்டா? அதாவது ஞானத்தினால பாடுறவங்க இல்லையா, இந்த ஞானத்தினால பாடுகிறவர்களால் அவங்க வாக்கெல்லாம் அப்படியே நம்ம 100க்கு 100 அப்படியே எடுத்து, அதில் ஒன்றும் கொஸ்டின் பண்ணுது. நமக்கு சந்தேகம் வருது, அஞ்ஞானத்தினால வருது. அவங்க பாடினது ஞானத்தினால பாடினாங்க. நம்முடைய அஞ்ஞானத்தை கொண்டு போய் இந்த தோணியை கொண்டு போய் பாறை மேலே மோதி உடைச்சிக்க கூடாது. ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறார். எப்போ இந்த மலையை தூக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே அம்பாளுக்கும் சாமிக்கும் சின்ன ஊடல் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், இத்தனை நாள் இந்த கங்கையை சிரசு மேலே வச்சிருந்தது அவ கவனிக்கலையா. அன்னைக்கு தான் கவனிச்சாலாம் தாய். இவ்வளோ கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். கேட்டுட்டு கோச்சிக்கிட்டாலாம். கோச்சிக்கிட்ட உடனே இவர் அந்த கோபத்தை எப்படா தணிக்கிறது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். இப்படி இந்த அம்பாளுடைய
ஊடலை தணிக்கிறது, கோபத்தை தணிக்கிறது. இந்த நேரம் பார்த்தா இவன் வருவான். அந்த நேரம் பார்த்து இவன் இந்த மலையை பேத்தான் பாருங்க. மலை ஆட ஆரம்பிச்சோன்னா அம்பாள் பயந்துட்டான். பயந்த உடனே இப்போ அந்த மறந்து போச்சு. கங்கையை வச்சது ஓடி போய் சாமிகிட்ட நின்றுக்கிட்டு, இது என்ன இப்படி ஆடுது, இது என்ன இப்படி ஆடு, இரு பண்றேன் இரு அப்படின்னு அவளுடைய பயத்தை போக்குவதிலே முனைந்து நின்றார். இப்போ அம்பாளுக்கு மனது சமாதானம் ஆயிடுச்சு பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆச்சு. அதனால ராவணனுக்கு 2 பங்கு பரிசு கொடுத்தாரு. ஏன்னா வேற வழி இல்லை. அதை சொல்லுவார் பின்னால், ரொம்ப ஜோக்கா சொல்றாரு, சாவி ஒரு நகைச்சுவை சொல்றாரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் போய் தூக்கணும்னு, வேண்டா அம்பாளை நீ பயமுறுத்துற நீ படவாப்பாயில அப்படின்னு கூட ஒரு நசுக்கிறார். அப்போ வீறு 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 வீறுன்னு கத்துறோன்னே அப்படி பார்த்தாரு அந்தம்மா. அவங்க சரி போச்சுப்போம் அப்படின்னுட்டு அவனை கிளப்பி விட்டு, இந்தா இங்கே வா, இந்த வாழ் வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க, இறப்பா சண்டை போடுப்போம் அப்படின்னாராம். வாழ் கொடுத்தது இறக்கப்பட்டு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோபத்தை தீர்த்து வச்சு, எப்பா இது இல்லாட்டி எப்படி தீர்த்து வைக்கிறது, நான் வேற வழி பார்த்துட்டு நீ நல்லா செஞ்ச. அவன் பயப்படுற மாதிரி செஞ்சோன்னா அந்த பயத்தில் அவன் வரைஞ்சி இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் செஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவன் ஆஹா ஓஹோன்ட்டு அதில் அதை பாருங்க, இதான் சந்தர்ப்பம். இதை தான் சொல்லுகிறார். கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட. அம்பாள் ஊடினாலாம் அந்த கங்கையை தடையில் வச்சதை பார்த்து. அந்த நேரத்தில் தென் கையான் தேர்கடாவி, இந்த இலங்கையில் இருக்கிற பையன் தேரை வேகமாக செலுத்திட்டு தேர் போவலேன்னு சென்று எடுத்தான் மலையை. ஆனாலும் முடியல. அந்த மலையை எடுத்துட்டோன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, அம்பாள் பயந்ததை பார்த்து அமுக்கினாராம். எல்லாத்துலேயும் இப்படிதான் சொல்லுவாங்க, அஞ்ச அம்பாள் அஞ்ச அம்மை வெறுவ. இப்போ தான் அம்பாள் வெறுவினாள்னு சொன்னதை பார்த்துட்டு உடனே ஒரு அமுக்கினார். இவன் என்ன பண்ணா மாட்டிக்கிட்டான். மாட்டம் என்ன பண்ணா, முன்கை நரம்பு வெட்டி, கைகளில் இருக்க நரம்பை வெட்டி எடுத்து முன் இருக்கு இசைகள் பாட சாமகானத்தை இசைத்தானாம். உடனே இப்போ மலை ஆடுறது நின்றுச்சு, அந்த நடுக்கமும் போச்சு, அச்சமும் போச்சு, இசையும் கிடைச்சிது. அம்பாளுக்கு கோபம் தான் போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அவனுக்கும் சரி இதெல்லாம் பண்ணல, அங்கை வாழ் அருளினான் மாமரை காடனாரே அணிமறை கான். அந்த வாளுக்கு பேர் சந்திரஹாசம்னு பேர். அங்கை வாழ் அருளினான் ஊர். கையிலே அந்த சந்திரகாச வாளை அவன் கையிலே தந்து அவனுக்கு அருள் செய்தார். அப்படிப்பட்டவருடைய ஊர் எது என்று கேட்டால் அணிமறை காடு என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பாடலை, இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். நாளைய தினம் கமலவன சத்சங்கத்தினுடைய நல்ல ஆதரவில் தாயுமானவருடைய பாயப்புலி அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அது நீங்கள் கேட்டு நாளைய தினம் மகிழுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, ஞானக்குழந்தை ஆங்கிலத்தொடர் காமிக்ஸ் புக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி தாருங்கள். ஞானத்திரளில் சந்தா சேருங்கள், மற்றவர்களை சேர்த்து விடுங்கள். ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்கள் நல்லாதரவை தாருங்கள் என்றெல்லாம் நாங்கள் விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தரை திருமறையில் செலுத்துவது என்பது கடினம். நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்து படிங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமுறை மேலே ஆர்வம் வரும். திருக்கோயில் போகிறவர்கள், சிவனை வழிபடுகிறவர்களாக பார்த்து கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.